இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 10 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அதிக முக்கியமான ஒரு கடமை, அவர்களை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவது. அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் கவனிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது ரட்சிப்பு என்றால் என்ன, எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி. ரட்சிப்பு என்று சொன்னதும் நிறைய பேர் நினைக்கிற ஒரு காரியம், நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைத்து விட்டால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி. ஆனா அது அப்படி அல்ல. உள்ளான மனிதனிலே ஒரு மாறுதல் வந்திருக்க வேண்டும், அதுதான் ரட்சிப்பு. நாம் போகிற அந்த தவறான வழியை விட்டு திரும்பி நாம் சரியான வழிக்கு வந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதிக விசாலமான ஒரு வழி. எளிதாக அதிலே நாம் நடந்து விடலாம். அதிலே நடக்க எந்த கஷ்டமும் நமக்கு இருப்பதில்லை. பொய் பேசுவதும், லஞ்சம் வாங்குவதும், களவு செய்வதும், பொறாமை கொள்வதும், மற்றவர்களை எதிர்ப்பதும், மற்றவர்களுக்கு விரோதமான வம்பு வார்த்தைகளை பேசிக்கொண்டு வாழ்வதும் வெகு சுலபமானது. மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து பணம் சம்பாதிப்பது எளிதானது. ஆனால் அதுதான் விசாலமான வழி. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நாம் சரியான வழியிலே வரும் பொழுது அது இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உண்மையான சத்தியமான வழி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அவரையே பின்பற்றுகிற அந்த வழிதான் நெருக்கமானது, இடுக்கமானது. அதுதான் கடைசியிலே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வழி. வேதத்துல நாம் உதாரணமாக ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் சவுலை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சவுலுக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதும் அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வதும் வெகு எளிதாக இருந்தது. எருசலேமில் இருந்த யூதர்களை எல்லாம் அவர், கிறிஸ்தவர்களை எல்லாம் அவர் கஷ்டப்படுத்தினார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர்களிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிற, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை சிறையிலே போடுவதும் வதைப்பதும் அவருக்கு இன்பமாக இருந்தது. அது அவருக்கு கடினமாக இருக்கவில்லை. சுலபமாக அவர் அந்த வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவர் கர்த்தரால் சந்திக்கப்பட்டார். வானத்திலிருந்து சடுதியாக ஒரு ஒளி அவர் மேல் இறங்கி வந்து, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டது. அவருக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது, ஐயோ நாம் தப்பான வழியிலே போகிறோம் என்று சொல்லி. ஆண்டவரே நீர் யார் என்று அவர் கேட்கிறார். சரியான தெய்வத்தை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நினைத்த அவர், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட கர்த்தரின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அவளுக்கு, அந்த சவுலுக்கு ஒரே நிமிடத்திலே எல்லாம் புரிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை நான் துன்பப்படுத்துகிறேன், கிறிஸ்தவர்களை நான் பாடுபடுத்துகிறேன், அந்த கிறிஸ்து தான் தெய்வம் என்று அவர் கண்டு கொள்ளுகிறார். இயேசுவே கிறிஸ்து என்று அவர் அது முதல் திருஷ்டாந்தப்படுத்த தொடங்கினார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆனால் அது அவருக்கு கடினமான ஒரு வழியாக இருந்தது. பல தடவை காவலிலும் அடியிலும் கடலிலே ராப்பகல் செலவழித்ததிலும் கர்த்தருக்காக வாழ்வதிலே அவர் இன்பம் கொண்டார். அது மிக கடினமான ஒரு வழியாக இருந்த பொழுதிலும் அதுதான் சரியான ஒரு வழி. ரட்சிப்பு என்று சொல்வது அதுதான். நாம் போகிற வழி தவறானது என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நிறைய பேருக்கு தன்னுடைய சுயத்திலே ஒரு நம்பிக்கை, தாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் என்று நினைப்பார்கள். நாம் நன்மை செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், கஷ்டப்பட்டு வாழ்கிறோம், அது போதும் என்று நினைப்பார்கள். அது போதாது. நாம் செய்வது சரி என்று நினைக்கிறதை விட்டு வேத வசனம் சொல்லுவதற்கு ஏற்ப மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மக்களுக்கு திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. உள்ளான ஒரு மாறுதல் வர வேண்டும். நான் செய்கிறது தப்பு, நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஏற்புடையதல்ல என்கிற ஒரு உண்மையான மாறுதல் வரும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சிலர் வயதான பிறகு ரட்சிக்கப்படுகிறார்கள், சிலர் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே ரட்சிக்கப்படுகிறார்கள். சின்ன வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்கிறவர்களும் உண்டு. எந்த வயதிலேயோ நாம் ஒரு தடவையாவது அந்த கல்வாரி சிலுவையை நாம் உணர்ந்து, அந்த இரத்தம் எனக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்படுவது தான் ரட்சிப்பு. நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னது என்று பார்க்கும் பொழுது, நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமோ, இது பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வசனமாக, செய்ய வேண்டிய காரியமாக சொல்லப்பட்டது. உபாகமோ 6 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை பெரிது, அதெல்லாம் தான் சரி என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, வீட்டிலே அவைகளை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் அவர்களுக்கு புரிவதில்லை. அதே சமயத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் அவசியத்தையும் எப்படி ரட்சிக்கப்படுவது என்பதையும் குறித்து வீட்டிலே நாம் பேசும் பொழுது அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நாம் சொல்லுகிற அந்த பொழுதிலே அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அது அவருடைய மனதிலே இருக்கும். என்றோ ஒரு நாள் அவர்கள் கண்டு கொள்வார்கள், என்னுடைய தாயார் சொன்னது சரி, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் இயேசுவின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று என்றைக்கோ ஒரு நாள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய கடமை, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி, அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நிறைய வீடுகளிலே ஆலயத்துக்கு போய் வருவதோடு சரி, ஆண்டோடைய காரியங்களை பற்றி பேசுவதே இல்லை. ரட்சிப்பின் காரியங்களை, இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை பற்றி பேசுவதே இல்லை. ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக, ரட்சிப்பின் காரியங்களை, கர்த்தர் செய்கிற அதிசயங்களை நாம் அதிகமாக பேசும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தக்க சமயத்திலே அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே ரீச்சியும். நாம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கேயோ போய் விடுவதில்லை, அது இருக்கதான் செய்யும் நம்மோடு கூட. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு தடவை உங்களை யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பற்றி நீங்கள் சொன்னதுண்டா? கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார் என்பதை பற்றி நீங்கள் பேசினதுண்டா? உங்கள் சகோதரர்களோடு, உங்கள் சகோதரிகளோடு, உங்கள் பெற்றோரோடு நீங்கள் பேசினதுண்டா? ரோமர் 10 அதிகாரத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று பார்க்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்கள் ரட்சிப்பை சாட்சியாக சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் ரட்சிப்பிலே ஸ்திரப்படுவீர்கள். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் முடிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, நம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு அருமையானவர்களிடத்திலே நாங்கள் ரட்சிப்பை பற்றி பேச, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பற்றி பேச எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.